மதிமுக இப்போ உண்மையிலே என்ன ஸ்ட்ரென்த்து? மதிமுக என்ற ஒரு இயக்கம் இப்போ ஏறக்குறைய கரைந்து காணாமல் போயிடுச்சு. வைகோவுடைய தவறான முடிவு, சரியான நேரத்தில் தவறான முடிவுகள் எடுக்கிற ஒரு மனிதராகவே மதிமுக என்ற ஒரு இயக்கத்துக்கான முடிவுரையை அவரே எழுதி அவரே முடிக்கின்ற சூழலை நான் பார்க்கிறேன். இப்போ திமுக கூட்டிலிருந்து அவங்க விலகிறன்னு சொன்னதுக்கு அப்புறம் நடந்த அதிசயங்கள் என்ன? திராவிட வெற்றி கழகம்னு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. இதோட ப்ராமினன்ஸ், இதோட இம்பார்ட்டன்ஸ், இதோட நெசசிட்டி இப்போ என்ன இருக்கு? 2 இனங்கள் இருக்கு. ஒன்று திராவிட இனம், இன்னொன்று ஆரிய. 2 மொழி இது. ஒன்று தமிழ், இன்னொன்று சமஸ்கிருதம். வடக்கு தெற்கு என்ற திசை வேறுபாடு, ஆரிய திராவிட என்று இன வேறுபாடு. இப்படி எல்லா வேறுபாடுகளும் கொண்டிருக்கின்ற இந்த திராவிடத்தை காக்கின்ற களத்தில் நாங்கள் இருக்க வேண்டும். ஏறக்குறைய அதிமுக அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது. திராவிட இயக்கத்துடைய திருப்புவாதிகளாக ஏறக்குறைய அது ஒரு மதவாத சக்தி போன்றே அவங்க திசை மாறி போயிட்டாங்க. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த திராவிட இயக்கத்தை கட்டமைக்க வேண்டிய கட்டாயம், திராவிட இளைஞர்களுக்கு தோல்மாற்றம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதுக்காகத்தான் அவருடைய மகனுக்கு அதே அண்ணா நகரில் 4 மாடி கொண்டிருக்கின்ற 3 நட்சத்திர ஹோட்டல் எப்படி வந்தது? அது ஏறக்குறைய 100 கோடி ரூபாய் பெருமானம். துரை அரசியல் வந்த உடனேயே அந்த வீட்டில் மாற்றப்பட்டது அத்தனை படத்தில் எடுத்து குப்பையில் போட்டாங்க. இந்த செய்தி ஆனதுக்கு அப்புறம் இப்போ திரும்ப எடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் நீங்க அந்த ஈயல் கொடுத்திருக்கீங்க. மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கடையநல்லூரில் அந்த எம்எல்ஏ ராஜினாமா பண்ணால் வைகோ அங்கே நிற்கிற மாதிரியும், இல்லைனா இன்னொரு வேறு ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கிற மாதிரியும் வைகோ ஒரு சீனியர் அமைச்சராக விஜய் கட்சியில் வரப்போகிறது மாதிரியும் ஒரு பிக்சரையும் சொல்லியிருந்தீங்க. இது எல்லாமே என்னன்னா மதிமுகவுடைய இருப்பை வெளிப்படுத்துவதற்கு இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு வராங்க. ஒன்றுமே இல்லை. கிழக்கு தொகுதியில் கூட வைகோ போட்டிட்டு வைக்க போகிறாங்க. இப்போ காலியான அந்த தொகுதியில் அப்படிலாம் கூட அவரோட கேள்வி அவரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே பயங்கரமாக பதில் சொல்கிறார். இல்லை, இப்போ நீங்கள் ஒரு தலைவராக அந்த கட்சியை பார்த்துருப்பீங்க. மதிமுக இப்போ உண்மையிலே என்ன ஸ்ட்ரென்த்து? மதிமுக என்ற ஒரு இயக்கம் இப்போ ஏறக்குறைய கரைந்து காணாமல் போயிடுச்சு. நான் தான் தொடர்ச்சியாக சொல்கிறேன். நாட்டுடைய தேசபதா மகாத்மா காந்தியுடைய சம்பந்த உறவு கொண்டவர், இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், தமிழ்நாட்டுடைய பிரீமியராக இருந்தார். அப்போ முதலமைச்சர் பிரீமியர்னுவாங்க. உடல் முழுவதும் மூளை, மூளை முழுவதும் சிந்தனையும், சிந்தனையெல்லாம் வஞ்சனையும் சொல்ற மாதிரி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரிய கட்டி எழுப்பிய கட்சி பேர் சுதந்திரா கட்சி. இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. ஆனால் விதி என்னன்னா, அவர் இருக்கின்ற போது அந்த கட்சி கல்லறை குயிலாக மாறி போனது. தமிழ்நாட்டுடைய எல்லை போராட்ட வீரர் மாப்போசி, அவருடைய கட்சி பேர் தமிழரசு கட்சி. அதுவும் இந்த மண்ணில் இல்லாமல் போய் இல்லை. மதிமுக பிரம்மாண்டமாக பஸ் ஆகி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஊர்வலம், அண்ணா அறிவாலயம் வழியாலாம் ஜெயலலிதா செக்யூரிட்டி கொடுத்த ஊர்வலம் எல்லாம். அது ஏப்ரல் 16 எழுச்சி பேரணி. ஏறக்குறைய அன்னைக்கு இன்னைக்கு தினகரன் மேலே விழுந்து புடுங்குறாருல ஐயா கேபிகே அவர்கள் தினகரன் பத்திரிகையில் முதல் பக்கத்தில் போட்டார். எழுச்சி பேரணி 20 லட்சம் பேர் பங்கேற்றாருன்னு சொல்லி போட்டாங்க. அப்போ அன்றைக்கே 20 லட்சம் பேர். அப்போ இன்றைக்கி எவ்வளோ? அவங்களுடைய வாரிசுகள்லாம் கவுண்ட் பண்ண இன்றைக்கி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கி அந்த கட்சி அந்த 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 இடத்துல இல்லை. ஒரு 1% குறைவாக இன்றைக்கி அந்த கட்சி. அதுக்கு காரணம் என்ன இப்படி காணாமல் போனது? வைகோவுடைய தவறான முடிவுகள், சரியான நேரத்தில் தவறான முடிவுகள் எடுக்கின்ற ஒரு மனிதராகவே இருந்திருக்கிறார். ஈழ பிரச்சனை முள்ளிவாய்க்காலில் முற்றி இருக்கும் பொழுது மதிமுக தன்னுடைய உறுப்பினர்களை ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவும் அந்த ராஜினாமான்ற முடிவை எடுக்கல. அதில் என்னன்னா, அவரை பொறுத்தவரை ஈழத்தமிழ் பிரச்சனைக்குரியதில் கூட ஈழத்தமிழ் பிரச்சனை இன்னும் அழகாக முன்னெடுத்து போயிருக்கலாம். ஈழத்தமிழ் பிரச்சனையில் தன்னை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். இவரை விட மூத்தவர் ஐயா பழநெடுமாறன்,
அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் சுயநலவாதின்னு அப்படின்வார். அண்ணன் குளத்தூர் மணி தன்னுடைய வீட்டையே பாசறையாக்கி புலிகளுடைய களத்துக்கு கொடுத்தார். அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன், இப்படி எண்ணற்ற தலைவர்கள் இருந்தபோது கூட தன்னை தவிர வேற யாரும் அந்த இடத்துல களத்தில் நிற்கக்கூடாதுன்னு அது ஒரு மாதிரி ஒரு மனநோய். அது நான் தான் எதுவாக இருந்தாலும் நினைப்பாரு. அதனால தான் அவர் விழுந்து போனார். இல்லைன்னா அவர் வெற்றி பெற்றுக்கலாம் அரசியல்ல. ஆனால் எல்லா இடத்திலும் தன்முனைப்பு, தன்னை தவிர வேற யாரும் இல்லைன்ற அந்த மனப்போக்கம், அதனால தான் விழுந்து போயிருக்கிறார். இன்னைக்கு அந்த கட்சி காணாமல் போய் கொண்டு இருக்க காரணம் தவறான முடிவுகள், மகனுடைய அரசியல் பிரவேசம் மிகப்பெரிய அந்த கட்சிக்கு களங்கத்தை உருவாக்கிச்சு. நீங்கள் சொன்னீங்க, அதாவது மக்கள் நல கூட்டணியில் வந்து மதிமுக காணாமல் போகும்போது திமுகன்ற இதில் போய் காலில் விழுந்து, ஸ்டாலின் காலில் விழுந்து அதை மதிமுகவை மறுபடியும் ருசுப்படுத்தி உயிர்ப்பித்தார்னு. இப்போ இவர் எடுக்கிற இந்த தாவேக்கா மூவும் அந்த மாதிரி காணாமல் கல்லறைக்கு போய்கிட்டு இருக்க இந்த கட்சியை உயிர்ப்பிப்பதற்கான ஒரு மூவாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். இல்லை, அதில் என்னென்னா கொஞ்சம் தோழர்கள் வந்து தாவேக்காக போகணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. இப்பவும் போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து தாவேக்காக போயிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்ட செயலாளர் இருந்த டாக்டர் சர்வேஷன் சொல்லிட்டு நினைக்கிறேன், அவரு தாவேக்காக போயிட்டாரு. அதே மாதிரி கொடுமுடி பேரூராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் நினைக்கிறேன் தம்பி தமிழ சோமு, இப்படி நிறைய பேர் வந்து தாவேக்கா பக்கம் போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் திமுக பக்கம் போயிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா திமுக நோக்கி இப்போ படையெடுப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ திமுக பக்கம் போது இனி இவங்க ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் ஆட்சி அதிகாரம் இருக்கிற அந்த பக்கம் போய்விடக்கூடாதுக்காக தான் இப்ப அங்க போய் நின்றுட்டு இருக்கிறார். இப்ப அங்க கொஞ்ச நாளைக்கு தடுத்து நிற்கலாம் செயற்கையா. ஆனால் அதை விட அவங்க திமுக பக்கம் வருவதுதான் கொள்கை சார்ந்த நிகழ்வாக இருக்கும். எனவே இப்ப திமுக பக்கம் வருவதற்கு எந்த தடையும் இருக்குல்ல. நாளை கூட நினைக்கிறேன் நிறைய பேர் திமுக அறிவாலயம் வந்து சேர போறதா செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே மதிமுக என்ற ஒரு இயக்கத்துக்கான முடிவுரையை அவரே எழுதி அவரே முடிக்கின்ற சூழலை நான் பார்க்கிறேன். இப்போ திமுக கூட்டணியில் அவங்க விலகிறன்னு சொன்னதுக்கு அப்புறம் நடந்த அதிசயங்கள் என்ன? வெனிசுலாவில் வந்து பூகம்பம் ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்குன்னு இறந்து போயிட்டாங்க. இவர் திமுக விட்டு விலக போறார் என்பதற்காகத்தான் பாக்கியராஜே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இவரோட இந்த முடிவுன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு கடந்து போற செய்தி, அவ்வளவுதான். மதிமுக ஒன்றும் இல்லை. இனி அது ஒரு பொருளற்ற ஒரு இயக்கம் என்பதை அவங்க புரிந்து நிற்கிறாங்க. எனவே தான் அவர் தன்னுடைய இருப்பை வெளிக்காட்டுவதற்காக வந்து 100 பேரை வச்சுக்கிட்டு 50 பேர் 60 பேரை வச்சுட்டு சென்னையில் போராட்டம், ஒரு 117 பேர் வச்சுட்டு கவர்னர் மாளிகை முற்றுக, அப்புறம் செண்பகவல்லி அணி அணைக்கா போராட்டம், இப்போ தமிழ்நாடு முழுவதும் சீமக்கருவேல் முறை வெட்ட போறன்னு போயிட்டு இருக்குது. மூடப்பட்டிருக்கின்ற ஏறக்குறைய 7-8 ஆண்டுகளாக மூடப்பட்டிருக்கின்ற ஒரு தூத்துக்குடியில் இருக்க ஸ்டெர்லைட் ஆலை ஏற்கனவே மூடி போயிருக்குது. அது திறக்க மூடி தானே சார், இது சீல் வச்சிருக்கு சார், கோர்ட் ஆர்டர் பிரகாரம் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு திறந்துருவாங்க என்று சொல்லி அதுக்காக நாளை மறுநாள் ஆர்ப்பாட்டம். அப்போ தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்கு இதெல்லாம் அவர் செய்து கொண்டே இருப்பார். ஆனால் ஒன்றும் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு நகைப்புக்குரிய மனிதராக போயிட்டாரு, பரிதாபத்திற்குரிய நிலைமைக்கு போயிட்டார் என்பதுதான் வெள்ளிடை மலையாக இருக்கிறது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கொஞ்சம் பேர் தாவேக்கால போகிறாங்க, கொஞ்சம் பேர் திமுகவில் போகிறாங்க, மதிமுகன்றது ஒன்றும் இல்லாமல் போகுது. ஆனால் இப்போது திராவிட வெற்றி கழகத்துடைய இருப்பு இருக்க வேண்டியதோடைய அவசியம் உங்களுக்கு என்ன அப்படின்ல. மதிமுகன்னு ஆரம்பித்தாங்க, காணாமல் போயிடுச்சு, அது அங்கே போகுது இங்கே போகுது அங்கே போகுது அப்படின்றோம். இப்போது திராவிட வெற்றி கழகம்னு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, இதோட ப்ராமினன்ஸ், இதோட இம்பார்ட்டன்ஸ், இதோட நெசசிட்டி இப்போ என்ன இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுடைய வரலாற்றை எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவுடைய வரலாற்றை நம்ம எடுத்துட்டாலும் 2 இனங்கள் இருக்கு. ஒன்று திராவிட இனம், இன்னொன்று ஆரிய இனம். 2 மொழி, செம்மொழி, ஒன்று தமிழ், இன்னொன்று சமஸ்கிருதம். வடக்கு தெற்கு என்று திசை வேறுபாடு, ஆரிய திராவிடம் என்று இன வேறுபாடு. இப்படி எல்லா வேறுபாடுகளும் கொண்டிருக்கின்ற இந்த திராவிடத்தை காக்கின்ற களத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் நினைக்கிறோம். 1891ஆம் ஆண்டு இந்த மண்ணில், இதே சென்னையில் மக்கீஸ் கார்டனில் பிறந்தவர் ஐயா அயோத்திதாச பண்டிதர். அவர்தான் தமிழர்கள் ஜாதி திராவிடர்களாகவும் ஆதி திராவிடம் பிரிந்து கிடக்கிறார்கள் என்று சொல்லி இவர்களை திராவிட மகாஜன சபை என்ற ஒரு கட்சிக்கு கட்டமைத்த பெருமை ஐயா அயோத்திதாச பண்டிதருக்கு தான் உண்டு. அவருடைய
அவருக்கு பின்னால் வந்து ரெவலண்ட் ஃபாதர் ரத்னம் வந்து திராவிட கழகத்தை உருவாக்குறார். அவருடைய அந்திம காலத்துக்கு பின்னால் அந்த திராவிடம் என்ற சொல்லாடல் உயிர்ப்பு பெறாமல் போகிறது. அப்போ 1909ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டுகளில் சென்னையை சேர்ந்த ஐயா டாக்டர் நடேசனார் அவர்கள் திராவிட மாணவர் விடுதியை கொண்டாடுறாரு. அவர் தான் பிராமணர் அல்லாதவர்களுக்கான ஒரு ஆதரவு சக்தியாக இருக்கிறாரு. அதற்கு பின்பாக காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்த பேராய கட்சியில் இருந்த ஐயா சர்பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர்லாம் அங்கே பாதிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கான அடைக்கலமாக நீதி கட்சி ஐயா நடேசனார் தான் இருக்கிறாரு. எல்லா தலைவரும் ஒன்றிணைந்து பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தை உருவாக்கணும், நம்முடைய உரிமைகளை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் 1916ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கினார்கள். அது பிராமணர் அல்லாத மக்களுக்கான ஒரு இயக்கம். அதுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்கின்ற அந்த திராவிட இயக்கத்துடைய சித்தாந்தங்கள். பகுத்தறிவு, சுயமரியாதை, திராவிட இயக்கம் வந்துருச்சு, திமுக வரைக்கும் வந்துருச்சு, மதிமுக வரைக்கும். திராவிட வெற்றி கழகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் செய்தி தான் சொல்றேன். இப்போ இந்த காலகட்டத்தில் சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வந்து கழகங்கள் இல்லாத ஆட்சி, திராவிடம் இல்லாத ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு தமிழ் தேசியவாதிகளும் மதவாத சக்திகளும் இன்றைக்கு திராவிடத்தை நோக்கி ஒரு கணைகளை வீசிட்டு இருக்காங்க. அவர்கள் போட்ட அந்த வித்து தான் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று திராவிட இயக்கம் பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. நூற்றாண்டு கடந்த திராவிட இயக்கத்திற்கு இவ்வளவு பெரிய பின்னடைவு, இந்த திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி, இவ்வளவு பெரிய கல்வி, இவ்வளவு பெரிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த விடியல் கிடைச்சிருக்குமானா கிடைச்சிருக்காது. ஆக 100 ஆண்டு கடந்த திராவிட இயக்கம் ஏறக்குறைய 59 ஆண்டு கால திராவிட இயக்க ஆட்சியில் தான் எல்லாமே நடந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எனவே அந்த ஆட்சிக்கு, அந்த இயக்கத்திற்கு பின்னடைவு ஏற்படுகின்ற போது அது அரணாக இருக்க வேண்டிய வைகோ திராவிட இயக்கத்தின் திரும்புவாத சக்தியாக மாறுகிறார். ஏறக்குறைய அதிமுக அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது. திராவிட இயக்கத்துடைய திரும்புவாதிகளாக ஏறக்குறைய அது ஒரு மதவாத சக்தி போன்றே அவங்க திசை மாறி போயிட்டாங்க. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த திராவிட இயக்கத்தை கட்டமைக்க வேண்டிய கட்டாயம், திராவிட இளைஞர்களுக்கு தோல்மாற்றம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதுக்காகத்தான் அண்ணா பிறந்த செப்டம்பர் 15 நாங்கள் கட்சியப்பெல்லாம் உருவாக்கலை. ஆனால் அண்ணா பிறந்த அன்று 2 நிகழ்வை நாங்கள் ஒன்று அரங்கேற்றணும். எப்படி இந்தியாவில் வந்து பாரத ரத்னா என்ற ஒரு விருது கொண்டு இருக்கிறதோ அது போன்று அரசின் சார்பில் திராவிட ரத்னா விருது வாங்க நாங்கள் தீர்மானம் போட்டதோடு அல்லாமல், திராவிட வெற்றி கழகத்தின் சார்பில் திராவிட இயக்கத்துடைய மூத்த முன்னோடிகளை அழைத்து அவர்களுக்கு திராவிட ரத்னான்னு விருது வழங்குறோம். எங்களுடைய கொடி அங்கே தான் அறிமுகப்படுத்துகிறோம். சூப்பர். திராவிட வெற்றி கழகத்துடைய கொடி. அதுக்கப்புறம் நவம்பர் 16ஆம் தேதி எப்படி நீதி கட்சி 1916ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதோ அதை போன்று நவம்பர் 20ஆம் தேதி திராவிட வெற்றி கழகத்தை தலைநகர் சென்னையில் நாங்கள் மீளுருவாக்கம் செய்கிறோம் என்று சொன்னால், இந்த மண்ணில் திராவிடம் தேவை என்கின்ற அந்த புரிதலின் காரணமாகத்தான் திராவிட வெற்றி கழகத்துடைய தேவைகள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நாம் போதிக்க வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருக்கிறது என்பதை புரிந்த அந்த உளவியல் சார்ந்த புரிதலின் காரணமாகத்தான் திராவிட வெற்றி கழகம் இந்த மண்ணில் தேவை என்பதை நாங்கள் இப்போது புரிந்திருக்கிறோம். சூப்பர், நல்ல முயற்சி. இறுதியாக எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ ஒரு அரசியல்வாதியாக ஒருத்தன் வந்து பரிணமிக்கணும்னா நிறைய செலவு பண்ணணும், நிறைய பர்சனலாகவே செலவு பண்ண வேண்டியிருக்கும். இப்போது இந்த வைகோன்ற இந்த மாபெரும் மனிதர் உருவாக்கி நின்று வளர்ந்து பின்னணியில் வந்து அவருடைய சொத்து மதிப்பு பற்றி நிறைய நீங்கள் சொல்லிக்கிட்டு வரீங்க. அவருடைய உண்மையான சொத்து மதிப்பு உங்களோட பார்வையில் எவ்வளோ இருக்கும்? வைகோ வந்து ஒரு ஒரு அந்த பகுதியில் ஒரு 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 பண்ணையார் குடும்பம் மாதிரி தான் இருப்பாங்க. அது முன்னாடி அதில் என்னன்னா, அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு 100-150 ஏக்கர் அல்லது 100 ஏக்கர் வச்சுக்கலாம், ஒரு 500 ஏக்கர் கூட வச்சுக்கலாம். அங்கே இருக்கிற 500 ஏக்கர் என்பது வானம் பார்த்த பூமி. அது ஆமாம். இந்த 500 ஏக்கரை நான் சொல்கிறேன், 500 ஏக்கர் அவங்களுக்கு இருக்காது. அங்கே இருக்கிற அந்த நிலங்களை நீங்கள் பாதுகாப்பதற்கு ஆட்களை நீங்கள் போட்டீங்கன்னா அதுக்கு சம்பளம் நீங்கள் தான் கொடுத்தாகணும். அங்கேருந்து எதுவும் வரப்போகிறது இல்லை. அது வானம் பெய்தால் தான் ஒரு போகம் விளைச்சல். ஆனால் அதே நிலம் சென்னையில் 5 சென்ட் இடம்னு வச்சுங்க, உங்ககிட்ட பல லட்சக்கணக்கான பணத்தை அது வந்து மாதம் உங்களுக்கு வந்து வாடகை வருமானம் வரும். அப்போது அங்கே 100 ஏக்கர் இருக்கிறதும் சரி, இங்கே 5 சென்ட் இருப்பதும் சரி. சென்னையில் கட்சி துவங்குகின்ற அந்த நாள் வரையிலும் 1995 கட்சி ஆரம்பிக்கிறோம், மே மாதம் 6ஆம் தேதி. 1995 வரையிலும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் அண்ணா நகர் டவர் பிளாக்கில் வாடகை வீட்டில் தான் இருந்தார். ஒரு வழக்கறிஞருக்கு சொந்தமானது இடம்னு நினைக்கிறேன், அந்த அம்மா கொடுத்ததா சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் அவர் வந்து சொந்தமாக அவங்க பணம் வைத்திருப்பாங்க. கண்டிப்பாக அந்த பணம்லாம் அவங்க வந்து அவங்களோட நிலமுலெல்லாம் விற்று கூட வாங்கிட்டு வந்து இங்கே போட்டு அந்த இடத்த வாங்கி இப்போ இருக்கிற வீட்டை கட்டியிருப்பார். இதில் நான் குறை சொல்ல வரல. வைகோ மீது நான் எந்த குற்றச்சாட்டும் இப்பொழுதும் சொல்லலை. ஆனால் அவருடைய மகனுக்கு அதே அண்ணா நகரில் 4 மாடி கொண்டிருக்கின்ற 3 நட்சத்திர ஹோட்டல் எப்படி வந்தது? அது ஏறக்குறைய 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ளது. நான் பிறந்து வளர்ந்துருக்கேன். நான் இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்னைக்கு எப்படி 100 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து துறைக்கு இருக்குது. இதெல்லாம் எந்த பீடி சிகரெட்டை விற்று உங்களுக்கு இந்த பணம் வந்தது என்பதை இப்போதும் நான் கேட்குறேன். ஆனால் வைகோ வந்து ரொம்ப டாக்டிஸாக அவர் அந்த பேச்சாளர் என்ற காரணத்தினால் அவர் வந்து அந்த பந்தை அப்படியே திருப்பி விடுறாரு. இப்போவும் நான் உங்கள் மூலமாக சொல்ல விரும்புவது என்னன்னா, உங்கள் மீது நான் குற்றச்சாட்டு வைக்கவில்லை. உங்கள் மகன் துரைக்கு இவ்வளவு சொத்து இருக்குது. அண்ணா சாலையில் எனக்கு உயர்ந்த மாடி கட்ட அண்ணா சாலையில் வைகோ அவர்களே, அண்ணா நகரில் வேணுமா தான் நான் சர்வே நம்பரோட டாக்குமெண்டோட கொடுக்குறேன். 3 நட்சத்திர ஹோட்டல் 4 மாடியில் இருக்கா இல்லையா? இதுதான் கேள்வி. இப்போ நீங்கள் போய் ஒரு 3 மாதத்துக்கு முன்ன போய் இப்போ சொல்கிறீங்க பொதுக்குழுல அங்கே வந்து ஒரு 3 பெட்ரூம் போய் இப்போ தான் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. 16வது மாடியில் 360 டிகிரியில் அங்கேருந்து கடலை பார்க்கலாம், சென்னையை பார்க்கலாம். அவ்வளோ உயர்ந்த மாடியில் நீங்கள் வந்து 3 பெட்ரூம் ரூம் வச்சிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை, அங்கே 2 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. எங்கே? முட்டுக்காடு ஊராட்சியில். முட்டுக்காடு ஊராட்சியில் 16வது மாடியில் உங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட குடியிருப்போர் சங்க தலைவராக தான் உங்கள் மகன் இருக்கிறான். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஒட்டுமொத்தமாக இதுவே எங்களுக்கு சொந்தமான மாதிரி சொல்கிறாப்பல அப்படின்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு சொந்தம் பண்ணுறது ஒரு வேளை இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அங்கிருந்து நடக்கின்ற தூரம் கழிப்பட்டூர். அந்த கழிப்பட்டூரில் 10 கிரவுண்ட் இடம். 10 ஒரு கிரவுண்ட் இன்னைக்கு வந்து 1.5 கோடி ரூபாய் குறைந்தபட்சம். அப்படின்னா 15 கோடி ரூபாய் அந்த நிலம் மட்டும். அதில் 5 கிரவுண்டில் பெரிய பங்களா கட்டியிருக்கீங்க. ஒரு அரசியல் தலைவன் வீடு என்பது கதவில்லாத வீடுகளாக இருக்கணும், யார் வேணாலும் வந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்கு சுற்றி மின்வேலி அதுவும் சுருள் மின்வேலி போடப்பட்டு கண்காணிப்பு கேமராவில் பொருத்தப்பட்டு அந்த பால் காட்சிக்கு சாட்சாத் வைகோ தான் போய் பால் காட்சிட்டு வந்திருக்காரு. அதையே நீங்கள் மறைக்கிறீங்க. இது நாங்கள் சொன்னால் அவருடைய மகன் துரை சொல்றார், யாரோ போட்ட எலும்புக்கு குலைக்கிறார் அவர் அப்படின்ட்டு. அவர் இந்த பேர் சொல்லுவது கூட நான் தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு என்ன நாயின்னு சொல்றாரு. நான் துரைக்கும் வைகோவுக்கும் சொல்வது ஒண்ணுதான். என்ன நீங்க நாயின்னு சொல்றீங்க. நாய் திருடனை பார்த்தா குலைக்கும், நாய் திருடனை கொலைக்காரனை பார்த்தா கடிக்கத்தான் செய்யும். நான் நாயாகவே இருந்தேன். ஆனால் நீங்கள் திருடன் என்று ஒத்துக்கொண்டதுக்கு பொதுவெளியில் உங்களை நான் அதற்காக நடித்திருச்சு. ஏன்னா நீங்கள் உங்களை அறியாமையே ஒரு உண்மை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, திருடன் என்பது. இல்லை, இப்போ இது மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்றாங்களே. அது என்னன்னா, கனடாவில் டொரண்டோவில் ஏறக்குறைய ஒரு 6-7 வங்கி கணக்கில் இருக்கு. வேணுமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டொரண்டோ ஒன்றும் இல்லை, ஒன்டாரியோவில் இருக்குது, டொரண்டோவில் இருக்குது. என்னது ஒன்டேரியோ? அது ஒன்டாரியோனா அது ஒரு பெரிய சிட்டி. டொரண்டோவில் இருக்குது. பல வங்கி கணக்கு உங்களுக்கு இருக்குது. எவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள். நம்ம சென்னையிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து ஜம்மூர்லும் போகிறோம்ல, ஒரு உலகத்தில் மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலை NH45. இந்த NH45 மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா தேசிய நெடுஞ்சாலையிலும் உங்களுக்கு ஷேர் இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த சாலை கடக்கணும் பணம் கட்டுறோம்ல, அதில் ஷேர் அவருக்கும் போகுது. இந்த பணம் எங்கேருந்து வந்தது? நீங்கள் ஏன் போய் அந்த நிதின் கட்காரியை சந்திச்சிங்கன்றதுக்கான பதிலை நாங்கள் போட்டுக்கிறோம். இப்போவும் KNAன்னு ஒரு அமைப்பு நீங்கள் வச்சிருக்கீங்க, கம்மவார் நாயக்கர் அசோசியேஷன். அது எனக்கு தெரியல, எனக்கு உண்மையிலேயே தெரியாது. ஆனால் KNAன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கதா சொல்லுவாங்க. அந்த அமைப்பு தான் உங்களுடைய பினாமி சொத்துக்களை கையாள்வதாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து விஷன் ஃபார் ஃபியூச்சர்னு ஒரு தொலைக்காட்சி, ஒரு ஊடகத்தை நீங்கள் இங்கே வச்சில்ல, துபாயில் ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டிடத்தில் அதற்கான ஒரு அலுவலகம் நீங்கள் வைத்திருக்கிறீங்க. வார் ரூம் வச்சிருக்கீங்க. அந்த இதெல்லாம் யார் ஹேண்டில் பண்ணுறாங்க, யார் இதை கையாளுறாங்க, சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்றது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. வைகோ சொல்கிறாரு, எனக்கு தெரியும் அவர் இயக்குவது யார் என்று. ரொம்ப சிரமப்பட வேணாம் தலைவரை, உன்னை இயக்கியது யாரோ அவன் தான் என்னையும் இயக்கி கொண்டிருக்கிறான். மறந்துடாதீங்க, உன்னை யார் இயக்கினார்களோ அவர்கள் தான் என்னை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பதிலாக நான் சொல்லுவேன். ரொம்ப கஷ்டப்படவேனா,
பூதகரமாக தேடிக்கொண்டிருக்க இல்லை வேண்டாம். இப்போ துரை வைகோ ஏற்கப்படுறாருன்னா அப்போ வைகோ ஏக்கி இருக்க மாட்டாரா? இவ்வளோ சொத்துக்கள் இப்போ சேர்ப்பதின் பின்னணியில் வந்து துரை வைகோ மட்டும்தான் இருப்பாரா? வைகோ இருக்க மாட்டாரா? இல்லை, வைகோவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அவரால் அந்த இடத்துக்கு வர முடியும். ஏன்னா தொடர்ச்சியாக ஐயா எல் கணேசன் இப்போ இல்லை, அவர் உயிராக இல்லை. ஆனால் அவர் தான் சொல்லுவார், அட நீ வேறையா, நம்ம தான் போய் வெளியில் பொது வெளியில் போய் பேசுறது வரதெல்லாம் அண்டர் கிரவுண்ட் டீலிங்லாம் அவங்க பையன் துரதை ஏன் பண்ணுவான், அவன் தான் என் பெட்டிலாம் வாங்கி போவான் அப்படின்னு. ஜூனியர் விகடன் பத்திரிகையில கூட இந்த செய்தி வந்தது. எனவே இவங்க வந்து எல்லா டீலும் இவங்க பண்ணுவாங்க. அது அந்த கொடுக்கல் வாங்கல் அந்த இதெல்லாம் அவர் பார்த்துப்பார். அரசியல் பேரங்களுக்கு வைகோ வாங்குவார். 40 கோடின்னு ஒரு தடவை நக்கீரனில் எழுதுனதுக்காக பயங்கரமாக மதிமுக அலுவலகத்தில் கொந்தளிச்சார். அது மேலே கூட்டம் நடக்கும்போது நான் கீழே நின்றுட்டு இருந்தேன். இப்போ 50 கோடி வாங்கிட்டாருன்னு வருது. இதெல்லாம் எப்படி நடக்குது? நேற்று கூட ஒரு செய்தி மகிழ்ச்சியாக, ஒரு நகைச்சுவை தான், நான் கூட என்னுடைய முகநூல் பக்கத்தில் போட்டேன். கனடாவில் வந்து ஒரு இளைஞர்கள் வந்து ஒரு வண்டியில் பழைய சோபா எட்டு வந்து ரோட்டில், ஆமாம் ரோட்டில் போட்டேன். ஆனால் அப்படி போடக்கூடாது, அதை எடுத்து அந்த மறுசுழற்சி இடத்துல போடணும். அதை பார்த்து அவங்க கண்டித்து அந்த சோபாவை வந்து திரும்ப ஏற்றுமே அங்கே போட சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ இருக்கிற நிகழ்கால அரசியல் இந்த சோபா பேசு பொருளாக இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டுக்கும் கனடாவுக்கும் இந்த சோபா ஏதாவது தொடர்பு இருக்குமோ, அங்கே ஏதாவது புது சோபா போயிட்டு இந்த பழைய சோபா தூக்கி போடுறாங்கன்னு கூட நான் நினச்சேன். எல்லா விஷயங்களையும் எல்லா சூழலையும் அவங்க தங்களுக்காக பயன்படுத்தி கொள்வாங்க. இல்லைன்னா முதலமைச்சர் சொன்னார், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா பண்ண செய்யுங்கள் அப்படின்ட்டு. நீங்கள் போய் முதலமைச்சரை தனியாக ரகசியமாக சந்திச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது அது நான் அஃபிஷியல் ப்ரோக்ராமாக இருந்திருக்குது. நீங்கள் விமான நிலையத்தை வந்ததுமே உங்களை அழைச்சிட்டு போனாங்க, வீட்டில் போய் நான் உட்காந்து 1.5 மணி நேரம் பேசினேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது திமுகலேருந்து வெளியேறுவதற்கு நீங்கள் வந்து பொதுக்குழு கூட்டினீங்கல்ல, பொதுக்குழுவில் நீங்கள் எடுத்த தீர்மானம் என்ன? தேர்தல் வரும்போது கூட்டணி பற்றி நாங்கள் சிந்திப்போம் சொல்லிட்டு, இப்போ நாளைக்கு தாவேக்கா கூட்டத்தை நீங்கள் போகிறீங்களே, இதுக்கு நீங்கள் பொதுக்குழு தீர்மானம் வேணும்ல, பொதுக்குழு முடிவு வரணும்ல, அல்லது முதலமைச்சரை சந்திக்க போகிறோம் அந்த கட்சியில் இருக்க யாராவது முன்னணி தலைவர்கிட்ட விவாதிச்சிங்களா? இதுதான் ஜனநாயகமா? இது வந்து பாசிசம், இதுதான் சர்வதிகாரம், இதுதான் அந்த பூர்ஷ்வா மனநிலை. நான் எடுக்கிறதா முடிவு, இருக்கிறதா இல்லைனா ஓடிக்கிட்டே இருன்றது. எனவே தான் அந்த கட்சி துவங்குகின்ற போது அவருடன் இருந்த யாரும் இன்றைக்கு அவரிடம் இல்லை. தன்னந்தனியாகவோ அவரும் அந்த இறந்து போனவங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவருக்காக பரிதாபப்படம் தான் ஆகணும். நுச்சிப்பட்டி தண்டவாணி, இடிமலை உதயன், மேலப்பாளையம் ஜஹாங்கீர், உப்பிலியாபுரம் வீரப்பன், கோவை காமராஜன் பாலன், இவர் வந்து ஒரு பெரிய தலைவர் என்று நினைத்து இவருக்காக உயிர் தியாகம் செய்தார்கள். ஆனால் அந்த ஈகம் வந்து வீணாக போச்சு. அது ஒரு செய்தியை சொல்கிறேன், துரை அரசியலுக்கு வந்த உடனேயே அந்த வீட்டில் மாற்றப்பட்டது அத்தனை படத்தையும் எடுத்து குப்பையில் போட்டாங்க. இது செய்தி ஆனதுக்கப்புறம் இப்போ திரும்ப எடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் நீங்கள் அந்த ஈயரில் கொடுத்துருக்கின்ற யார் அவர் வீட்டில் வைகோ வீட்டில் இருந்த 5 படங்கள் கொஞ்ச நாள் திடீர்னு காணாமல் போயிடுச்சு. இதெல்லாம் எதுக்குங்க படத்தை வச்சிருக்கீங்க, இதெல்லாம் வச்சக்கூடாது அப்படின்னு சொல்லி திக் போட்டு வருவார். ஏன்னா அந்த இயக்கத்தை பற்றி அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எவ்வளோ பெரிய இயக்கத்தை கொடுத்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வந்து அவங்க வந்து புதுசாக வராங்கன்னா அந்த 5 பேருடைய ஆன்மா ஒருபோதும் உங்களை மன்னிக்காது என்பதான் செய்யும். உண்மையிலே மன்னிக்காது. அதுக்கு நீங்கள் பிரயாசம் தேண்டி ஆகணும். இந்த மண்ணில் நீங்கள் அதுக்கான பலன் நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் போவீங்க. எவ்வளோ பெரிய 5 பேர் தீக்குளிச்சு அன்னைக்கே சத்து போயிட்டான். பல பேர் இன்றைக்கும் துடிச்சிட்டு இருக்கிறான்ல, உனக்காக செலவு பண்ணி கடன் வாங்கி நடுத்தரில் நின்று பொண்டாட்டி தாலியெல்லாம் அடமானம் வச்சு, வீட்டில் அந்த பித்தளை பாத்திரத்தில் அடமானம் வச்சு எல்லாத்தையும் எழுந்துட்டு ரோட்டில் இருந்தாலும் அவனால நீ துரோகப்பழி சொல்லி நீ வெளியேற்றனா நீ எப்படி தலைவனாக பண்ண முடியும்? நீங்கள் வந்து ஒரு போலியான முகவரி என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் உங்களுடைய முகமூடி கிழிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய உண்மையான தோற்றம் இப்பொழுது தெரிந்திருக்கிறது. உண்மைகள் மேலும் வெளிவரட்டும், உங்களுடைய பயணம் சிறக்கட்டும், திராவிட வெற்றி கழகம் வெல்லட்டும் என நமது வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.